அது ஏன் அப்படி? எல்லா சுமையும் அவங்களே வாங்கிக்குவாங்க. முந்தின மாடு பொதிச மக்கள் ராசி, முதல் ராசி நட்சத்திரம், முதல் நட்சத்திரங்களாமோ முந்தின மாடு பொதிசம். அது பெண்ணாக இருந்தாங்கன்னா பொழுசு, புழு பொட்டு, வளையல் இது மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. வசீகரமான முகம், அவங்களோட ஆத்தா பாட்டை இவங்கெல்லாம் ஆடு வளர்த்த குடும்பம். ஒரு பட்டி ஆடு இருந்துச்சுங்க, சந்தையில வித்துதான் நான் இவங்களை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அது மேச வீடுதான், அஸ்வினி நட்சத்திரத்தை. அந்த காலத்துல ஆடு வளர்த்த குடும்பம். அம்மா அஸ்வினி நட்சத்திரம் அவங்க அவங்களோட வயசானவங்க ஆடு வளர்த்திருக்காங்களாங்கம்மா? ஆடு வளர்த்திருக்காங்க சார். உங்களுக்கு ஆட்டுப்பட்டி அது எப்படி வருது பாருங்க சார். அந்த மேசத்துல அவங்க பிறந்துட்டாலே அவங்களோட வாகனத்தை மேய்ச்சிருக்காங்க பாருங்க அந்த காலத்துல. அது ஆடு வளர்த்த குடும்பம். பட்டி ஒரு பட்டி ஆடு இருக்கும். பொழுதாடு வரைக்கும் போய் மேய்ச்சிட்டு பொழுதோட பட்டியில அடைச்சிட்டு வந்து வெறும் தண்ணி காய வச்சு மேலோட குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்குவாங்க. மறுபடியும் காலையில எந்திரிச்சு ஆரம்பிச்சு. அது மேசம் அப்படின்னாலே அது ஏப்ரல் மாசம். அடுத்தது என்ன மாசம் வருது? மே. கத்துதா ஆடு. அது எப்படி வந்து சேருதாங்க? ஏப்ரல் சித்திரை மாசம். அப்புறம் மே மாசம் அது மாடு எப்படி கத்தும்? ஆடு எப்படி கத்தும்? அது வருதுல மே, அதுக்குள்ள நிக்குது. அப்ப மெய் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க, அவங்கள புகழாரம் சொல்லிட்டு கரெக்டா வச்சிருக்க வரைக்கும் அவங்க கிட்ட என்ன வேலை வேணா வாங்கிடலாம். எதிர்த்து பேசுறீங்கன்னா அவங்க கிட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடலாம். என்னங்க அவரு அஸ்வினி நட்சத்திரம் என்ன சார்? தூக்கி போட்டுருவீங்க. எந்த வேலையா ரப்பர் பாத்துக்கலாம். அதுக்குதான் பயன்படாத ராசி மேச ராசி. பயன்படாத ராசினா பயன்படாத வேலைகள்ல சிலதெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் உணர்ந்து சரியான பாதையில போவாங்க. அதனாலதான் மேசம் பயன்படாத ராசி. ஏன்னா முந்தின மாடு பொதிசம் மட்டும். அதனால எல்லாம் நாடாச்சும் போவாங்க. அந்த சுமையெல்லாம் சுமந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது எதுக்கு நம்ம அவங்களுக்கு உழைக்கணும், நம்ம குடும்பத்தை பார்ப்போம், நம்ம குழந்தைகளை பார்ப்போம் அப்படின்னு அது எப்ப திருப்பி வரும்? அனுபவிச்சுட்டு திருப்பி வரும். அது வரைக்கும் ஒரு ஆளு பின்னாடி போனா பின்னாடியே எல்லாரும் எதுக்கோ போறாங்கன்னு அதுவும் தெரியாம பயன்படாம பின்னாடியே போகும். அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் வேலை தாண்ட சொன்னாங்க, முள்ளு குத்தி இருந்தாங்க திருப்பி. அவங்களோட வீட்டுல சித்தர்கள், மகான்கள், இந்த மாதிரி சாமி பூஜை ரூம்ல இந்த மாதிரி மனிதர்களுடைய படத்தை சித்தர்கள் மகான்களோட பூஜை ரூம்ல அவங்க வீட்டுல ஒண்ணாவது. சின்ன வயசுல காசை குளிக்கு அடியில வச்சுட்டு தூங்குன குடும்பமா இருக்கு. மண்ணு தோண்டி காசை போச்சு வைக்கிறாங்கல்ல. அந்த காலத்துல பேங்க் கிடையாது, பத்திரம் கிடையாது, டாக்குமெண்ட் கிடையாது, கூட்டுறவு வங்கி கிடையாது. இந்த காசுகளை எல்லாம் பூமி கடையில தான் வச்சுட்டு நிம்மதியா மேல பாய் விரிச்சு தூங்குவாங்க. அது புதைய ராசி. அது பேசணும் வச்சுக்கணும். செவ்வாய் பூமி விளவா பூமி கடையில தான் வைப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு அமோனிஷ சக்தி இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கிட்ட அமோனிஷ சக்தி உண்டு. என்னன்னா அவங்க பிரபஞ்சம் வந்து நம்ம எல்லாம் கேட்டா கிடைக்கும், அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பவர் அவங்களுக்கு இருக்கு. அதே போல குழந்தை உடம்பு சரியில்லைன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு ஒரு துண்ணூறு எடுத்து அந்த குழந்தைக்கு வச்சாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆஸ்பத்திரி எடுத்து போக வேண்டியதில்லை, அந்த நோய் குணமாயிடும். எனக்கு சுகர் அதிகம் பாதிப்பாகி கண் குறைபாடு வந்துருச்சு. தம்பி பொண்ணு அஸ்வினி நட்சத்திரம். அந்த பாப்பாவே எப்போ போனாலும் துணை கூட்டிட்டு போயிட்டே இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு. பட் டாக்டர் வந்து பார்வை சுகர் இருக்கிறதுனால நரம்பு போச்சுன்னா பார்வையே தெரியாதுன்றாங்க. ஆனா அந்த பாப்பாவை கூட்டிட்டு போனதுனால ஆப்ரேஷன் பண்ணி பார்வை திரும்ப கிடைச்சிருச்சு. அஸ்வினி நட்சத்திரம் நான் தெரியாமலே இந்த பாப்பா கூட்டிட்டு போயிட்டே இருந்தேன். பார்த்தா அது அஸ்வினி. அப்புறம் தான் ஐயா சொல்றப்பதான் மேட்ச் பண்ண அஸ்வினி அவங்க.
அப்ப அசுவனி வந்து வைத்திய நட்சத்திரமா? அப்ப அதனாலதான் நான் என்ன சொன்னேன், அந்த காலத்துல வைத்தியர் குடியிருப்பாங்க, இப்ப டாக்டர் குடியிருப்பாங்கன்னு சொன்னேன். எப்படி சார்? அது நீங்க படிச்சு பார்த்தாலும் நீங்க எழுத்துப்பூர்வமா எழுதிட்டீங்க, அது அத்தனையும் அந்த வீட்டுல இருக்கும். அப்ப ரோட்டுக்கு பண்ணலாம் அல்லது வீட்டுக்கு பண்ணலாம். அது ஏன்? அது மேசம் சரிஞ்ச ராசி, அதனால சமமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது உச்சி, அதனால சேஃபா இருக்கும். இப்ப இன்னொரு விஷயம், இந்த மேச ராசிக்கார வீட்டுக்கு முன்னாடி யாரோ வீடு கட்டுறது அவங்க வீட்டுக்கு முன்னாடிதான் போட்டு வீடு கட்டுவாங்க. எனக்கு அப்படிதான் சார் கட்டுக்கிறாங்க. அப்படிதாங்க சார் அந்த வீதியின் ஆரம்பம். எங்க வீடு அப்படிதான், யாரு கட்டினாலும் எங்க இடத்துல. அத பாருங்க. அது ஏன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த 10 வீடு தள்ளிட்டா காலை தண்ணி செய்து போகணும். அங்க இடம் குறுகலா இருக்கு, இது கலாசமா இருக்குதுன்னு சொல்லி லாரி மரணிக்க போட்டு கட்டுவாங்க. அவர் வீட்டை அழைச்சு மூடு கட்டிட்டு இருப்பார். அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் பாருங்க. அந்த ஒரு எப்படி அந்த ஜாதகத்தை இப்ப நட்சத்திரத்தை வச்சு உங்க வீடு இப்படித்தான் இருக்குது, நீங்க உங்க வீடு பக்கத்துல ஒரு மரம் இருக்குது, உங்க வீடு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குது, அது மணி யோசை கேக்குது, இது எல்லாம் நீங்க ஒருத்தர் ஜாதகமே தெரியாதவருக்கு இப்படி அஸ்வதி நட்சத்திரம் சொன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அமோதிசி விஷயம் இருக்கு, அவங்க எவ்வளவு நம்புவாங்க? ஏன்னா ஐயா அஸ்வதி நட்சத்திரம் என்ன, ஆமா இவரு நம்ம வீட்டுக்கு ஒரு வரவே இல்லை, அந்த வீட்டுல அங்க அடையாளம் கூட கரெக்டா சொல்றாரு. அப்ப உண்மையாலுமே இவர் வந்து பார்க்காம சொல்றாருன்னா இவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருந்துதான் செயல்படுத்துது. அப்ப இவங்களை நம்ம மதிக்கணும், நாம இவங்களை பார்த்த கையெழுத்து கும்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு ஜோசியர் அந்த சரியான வார்த்தை சொல்லித்தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கேன். நான் என்னுடைய ஜாதகத்தை எங்க தாத்தா பார்த்துட்டு வயிற்றுல கரு உருவானவங்களுமே இவரு கப்பல்ல கருப்பான்னு சொன்னாராம் என்னைய. அந்த ஜாதகத்தை பார்த்து வயிற்றுல கரு உண்டாயிருக்குதுன்னா இந்த குழந்தை பிறக்கும், ஆனா கப்பல்ல பிறக்கும் அப்படின்னு சொன்னார். இது எப்படி சார் கப்பல்ல பிறக்கும்? எங்க ஊர்ல கப்பல்ல எப்படி பிறந்திருக்கும்? கிராமம் பரிசல் அந்த ஊர்ல இத்தனை வருஷம் வயிற்று வைக்கல, 2 வண்டி ஓடுது. சரி என்ன இருக்குதுன்னா மழை வெயில் இருக்குது, சரியான மழை, வீடு கூட கூரைச்சாலை, அதனால அந்த காலத்துல பிளாஸ்டிக் மக்க இருக்குது. குழந்தை மழை பெய்ஞ்ச மழையில பிரசவம் ஆயிடுச்சு கோயில் பக்கத்துல. பிரசவமானதும் மழை தண்ணியில கழுவி எடுத்த அந்த மக்களை உள்ள குழந்தை உள்ள வச்சிட்டாங்க. தண்ணி வீடு போற தண்ணி, இது பரிசல் மாதிரி உள்ளுக்குள்ளேயே சுத்திக்கிட்டோம்னா எங்க அம்மா சொல்றாங்க. எப்படி அப்போ அந்த கப்பல் தான் பிறக்குங்கிறது எந்த லாஜிக் பிடிச்சவர் சொல்லிட்டார் சார். ஜோசி எவ்வளவு சுவையானது, வயிற்றுல உருவான உடனே அவர் சொல்லிக்கிறாருன்னா அப்ப கர்ப்பதிசை எப்படி எடுத்துக்காங்க பாருங்க. ஆதி எந்த பரமநாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு 7 வருஷம் 6 மாசம் 10 நாள் ஒரு சுக்கர திசை சொல்றீங்கன்னு வச்சுக்காங்க. அப்போ அந்த ஜாதகத்துல 7 வருஷம் 6 மாசம் 10 நாள்னா 20 வருஷம் சுக்கர திசையில மிச்சம் எங்க போச்சு? போன பிறகு நான் சுக்கர திசையில தான் காலம் ஆயிருக்கேன், மீதி இருக்கிற பிறவையில அந்த